இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக ஆட்சியை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும். நாகை சிபிஐ வேட்பாளர் செல்வராஜ் பேச்சு. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு கடைகளில் மெழுகுவர்த்தி வாங்கி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. இதில் இருக்கிறது 4 சொற்கள் மிக முக்கியமானவை. அப்படிப்பட்ட ஒரு செக்குலரிசம் இருக்கிற ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கிற இந்த நாட்டை ஒரு மதத்தை அடிப்படையிலான நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆகவேதான் இந்த தேர்தல் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பொருளாதார தளத்திலே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கான ஒரு தேர்தல். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார். நாகை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உட்பட 9 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர் இரவு பகலாக பம்பரமாக சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் இன்று வேளாங்கண்ணி பேரூராட்சி பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பூக்கார தெரு, முஸ்லிம் தெரு உள்ளிட்ட தெருக்களில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சியினர் பேரணியாக செல்ல கீழையூர் திமுக ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் முன்பாக வாக்கு சேகரித்தவர் வாகனத்தில் இருந்து இறங்கி அங்குள்ள மெழுகுவர்த்தி கடையில் மெழுகுவர்த்தி வாங்கி கதிர் அறிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசியவர், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக ஆட்சியை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் எனவும், இந்தியா முழுவதும் இருந்து வந்துள்ள சுற்றுலாவாசிகள் எங்கிருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாகை தொகுதியில் வெயில் தகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வேட்பாளர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பொருளாதார தளத்திலே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கான ஒரு தேர்தல். அந்த அடிப்படையிலே ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகிற போது இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருக்காது, கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், ஆட்சி அமைப்பார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே முதல் வெற்றி செய்தியாக பதிவு செய்ய வேண்டியது இந்த தொகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி பேராலயம் இருக்கிற, நாகூர் பேராலயம் இருக்கிற இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ எல்லாத்துடைய புனித தலங்கள் உள்ளடக்கிய இந்த நாகப்பட்டினம் தொகுதி, அது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியிலே திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதில் உங்களுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற வை செல்வராஜ் ஆகிய எனக்கு கதிரறிவாள் சின்னத்திலே முத்திரையிட்டு மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பூமாலை வியாபாரிகள், மெழுகுவர்த்தி விற்கிற வியாபாரிகள், வர்த்தக பெருமக்கள், ஜெபமாலை விற்கிற நம்முடைய வர்த்தகர்கள், வியாபாரிகள் அத்தனை பேருடைய பேராதரவோடு இந்த கதிரறிவாள் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தேடித்தர வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு பணிந்து காலங்கருதி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.